துர்வாச முனிவரையே மகாராஜா காலில் விழ வைத்த கதை தெரியுமா? அம்பரீஷ் என்ற மகாராஜா ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர். அவர் வாழ்க்கையில் ஏகாதசிக்கு விரதத்தை முறையாக கடைபிடித்து வந்தார். ஒரு முறை ஏகாதசி விரதத்தை முடிக்கும் நேரத்தில் துர்வாசர் வந்து சேர்ந்தார். அப்போது நான் யமுனையில் நீராடி விட்டு வருகிறேன், எனக்காக காத்திரு என்று கூறி சென்றார். துவாதசி முடியும் நேரம் வந்தது. அப்போது மகாராஜா நீர் அருந்தி விரதத்தை நிறைவு செய்தார். இதனை அறிந்த துர்வாசர் கோபம் கொண்டு ஒரு அசுரனை மன்னன் மீது ஏவி விட்டார். அந்த மன்னன் தன் மனதில் விஷ்ணுவை பிரார்த்தித்தார். உடனேயே தனது சக்கரத்தை ஏவிவிட்டு அசுரனை வதம் செய்ய வைத்தார். அசுரனை அழித்த சக்கராயுதம் மன்னனை துன்புறுத்திய துர்வாச முனிவரை துரத்தி சென்றது. இதை எதிர்பாராத முனிவர் பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மனை வணங்கி தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு பிரம்மாவோ சிவபெருமானிடம் சென்று கேளுங்கள் என்றார். துர்வாச முனிவரும் கைலாயம் சென்று சிவனிடம் உதவுமாறு வேண்டினார். சிவனோ விஷ்ணுவிடம் சரணாகதி அடையுமாறு கூறினார். முனிவரும் மகாவிஷ்ணுவிடம் வந்து உதவி கேட்க, மகாவிஷ்ணுவோ நீங்கள் மனமுருகி மகாராஜாவிடம் சென்று மன்னிப்பு கேட்க சொன்னார். தன்னை துரத்தி வரும் சக்கராயுதத்திடமிருந்து தப்பிக்க அம்பரீஷ் மகாராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார். அதாவது ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் அவர்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது என்றும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பதை இந்த புராண கதை மூலம் அறிந்து கொள்ளலாம். கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவரையே மன்னன் காலில் விழ வைத்து தம் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓம் நமோ நாராயணாய.